The wild horse effect, காட்டு குதிரை விளைவு என்று இந்த ஸ்பை இருக்காங்களா, அந்த உளவியலில் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அது சவுத் அமெரிக்கால காடுல எல்லாம் வாழும் குதிரைகள் என்ன பண்ணுமா, அவற்றை பேட்ஸ் அதாவது வவ்வால்கள் கடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுமா, ஒரே பயம் வந்துருமா, அதுக்கு பீதி அடைஞ்சு என்ன பண்ணுமா, இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சு ஓடி அப்படியே சுத்தமா, அதுதான் அது அப்படி சொல்லுவாங்க, இந்த வைல்ட் ஹார்ஸ் எஃபெக்ட்னுவாங்க. இந்த குதிரை எல்லாம் என்ன பண்ணுமா, பயத்துல அப்படியே அலைந்து அப்படியே சுத்தி சோர்வடைஞ்சிட்டோமா. இது வெளிப்புற சவால்களை நாம் எப்படி நம்ம என்ன செய்யறோம், ஃபேஸ் பண்றோம் அப்படின்றத நமக்கு காட்டுது. நம்முடைய மனோபாவம், அதாவது நம்ம எப்படி அதை எடுத்துக்கிறோம், அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில 10% ஒரு காரியம் நடக்குதுன்னா 90%, 90% அதை நாம் எப்படி எதிர்கொள்றோன்றதுதான் இந்த கருத்தை விளக்குகிறது. அந்த வவ்வால்கள் அந்த குதிரையை கடிச்சதுமே ஒண்ணுமே ஆகாது அவங்களுக்கு, ஒரு பாய்சன் கிடையாது, எதுவுமே கிடையாது, சும்மா கொஞ்சம் ரத்தத்தை உறிஞ்சி எடுத்துரும். ஆனா இந்த குதிரையெல்லாம் என்ன நினைச்சுக்கதான், அவ்வளவுதான் நம்ம போயிட்டோம், நமக்கு காலி, நம்மள என்ன செய்துச்சு, இந்த வவ்வால்கள் நம்மளை கடிச்சிடுச்சு, நம்ம இப்ப செத்துருவோன்ற அந்த பயத்துல பீதியில என்ன செய்யுமா, ஓடுமா, இங்க அங்க அப்படியே ஃபாஸ்டா ஓடி அதுவே டயர்டாகி அப்படியே என்ன செய்யுங்களா, அது மயக்கம் போட்டு அப்படியே விழுந்துருங்களாம். ஆனா உண்மை என்ன, வவ்வால்கள் ஒண்ணுமே அவங்கள பண்ணல. அந்த வவ்வால்கள் அவங்களுக்கு ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தவே இல்லை. அவங்களுக்கு அந்த குதிரைகளை வீழ்த்துவதுதான் அவங்களுடைய வவ்வால்களுடைய எண்ணமா இருந்துச்சு. இதே போலதாங்க நம்முடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு நடக்கும், எனக்கு நடக்கிற சம்பவம் எல்லாம் ஒன்லி 10% மட்டும்தான். மீதமுள்ள 90% நீங்களும் நானும் அந்த சம்பவங்களுக்கு எப்படி பதில் அளிக்கிறோம் என்பதை தான் பொறுத்து இருக்கு. சவால்கள் வந்தா நம்ம பயப்படுத்தும், அச்சுறுத்தும், ஆனா அதை நம்ம எதிர்கொள்ளணும், தைரியமாக என்ன செய்யணும், எதிர்கொள்ளணும். முக்கியமாக நம்முடைய உணர்ச்சி ரீதியான பதில் மட்டும்தான். குழப்பங்கள், பயம் நம்ம மனதுக்குள்ள புகுந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும், அப்படியே நம்மள கீழே தள்ளிடுங்க. உங்க கவனத்தை நிலைநிறுத்துங்க, உங்க கட்டுப்பாட்டை காத்துக்கொள்ளுங்க, உங்க சுய ஒழுக்கத்தை விட்டு விடாதீங்க. அனைத்துக்கும் மேல எழுந்து நில்லுங்க, நிமிர்ந்து நில்லுங்க. எப்போதெல்லாம் நமக்கு இப்படிப்பட்ட தாட் எண்ணம் தோணுதோ, வேதாகமத்துல ஒரு வசனம் உள்ளது, அதை மனசுல வச்சுக்கோங்க. மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இந்த நாள்ல இரவுக்கு தூங்க செல்வதற்கு முன்பாக நம்முடைய எல்லா பாரத்தையும் அவர் மீது வைத்து விடுவோம். சமாதானத்தோடு நம்ம என்ன செய்வோம், படுக்க செல்வோம். கர்த்தர் ஒரு புதிய ஆசீர்வாதமான நாளை நமக்கு தருவாரு. ஆமீன்.